ஏய், இங்க 2 கப்பிள்ஸ் இருக்காங்க. ஆனா இதுல ஒருத்தங்க தான் ஒரிஜினல் கப்பிள்ஸ். அது யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? இதுல ரைட் சைடு இருக்கவங்க ஒரிஜினல் கப்பிள்ஸ். அந்த லேடி பார்க்க கொஞ்சம் கோவமா இருந்தாலும் அவங்க தான் ஒரிஜினல் கப்பிள்ஸ். ஏன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்கள லேடியோட கால் பாருங்க, அது ரோபோட் மாதிரி இருக்கு. ஸோ அந்த கப்பிள்ஸ் ஃபேக். உங்களுக்கான அடுத்த ரிடில் இதோ. பேங்க்ல காசு பணம்லாம் திருடிட்டு போகிறாங்க. அதை யாரும் நோட்டீஸ் பண்ணல. அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் வர்றாங்க. அங்கே வந்தப்போ போலீஸ்க்கு ஒரு க்ளூ கிடைக்குது, 7718. இதை வச்சு அவங்களால திருடங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அவங்க 3 பேர்த்த சஸ்பெக்டாக நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பில், செகண்ட் ஜெஃப், அடுத்தது கோடி. இவங்க 3 பேர்த்தில் யார் திருடன்னு கண்டுபிடிக்குமா உங்களால் அந்த க்ளூவை வச்சு? 7718. நமக்கு ஹெல்ப் பண்ண இப்போ டிடெக்டிவ் மைக்கும் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாரு. இப்போ இந்த க்ளூ 7718 வச்சு யார் திருடங்கன்னு கண்டுபிடிங்க. நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இப்போ யார் திருடங்கன்னா இந்த பேப்பரை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். அதை ரொட்டேட் பண்ணால் பில்லுன்னு வரும். ஸோ பில் தான் திருடன். இங்கே ஒருத்தர் கிளப்புக்கு போகிறாரு. ஆனால் கிளப்பில் செக்யூரிட்டி ஒரு பாஸ்வேர்டு கேட்குறாரு. அவருக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரியாதங்காட்டிக்கு அவர் சைடில் நிற்க சொல்கிறாரு. அடுத்த ஒருத்தர் வர்றாரு. அவர்கிட்ட செக்யூரிட்டி 12ன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்த நபர் 6ன்னு ஆன்சர் சொல்கிறங்காட்டிக்கு உள்ளே வர்றாங்க. செகண்டாக இன்னொரு பர்சன் வர்றாங்க. அவங்கக்கிட்ட செக்யூரிட்டி 6ன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் 3ன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. இப்போ அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்தவர் போய் கேட்குறாரு. அப்போ செக்யூரிட்டி 10ன்னு சொல்லும்போது இவர் 5ன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ ஆன்சர் தப்பு. ஏன் ஆன்சர் தப்புன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஆன்சர் என்னன்னா, அவர் ஒரு வேர்டு சொன்னார்னா அதில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ அவர் 10ன்னு சொன்னப்போ அவர் 3ன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் மாற்றி 5ன்னு சொல்லிட்டார். ஸோ அதுதான் தப்பு. இங்கே மைக்கு 3 பொற்காசுகளை திருடிட்டு நல்லா அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறான். அங்கே ஒவ்வொரு பொற்காசுகளோட வெயிட் வந்து 10 கிலோ, அதாவது 20 laps. இப்போது அந்த காட்டில் அவர் ஒரு பிரிட்ஜை கடந்து தான் போகணும். அந்த பிரிட்ஜில் கடக்கிறப்போ அவங்க ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. அங்கே அதாவது 100 கிலோ, அதாவது 220 பவுண்ட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மைக்கோட வெயிட் 180 அண்ட் தங்கத்தோட வெயிட் 60 பவுண்ட்ஸ். இந்த ரெண்டையும் சேர்த்து 220க்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறதோ 240. இதை எப்படி அவன் கடப்பான்? மைக் எப்படி பாலத்தை கடப்பான்னா, அவன் அந்த கோல்ட் காயின்ஸை ஷஃபில் பண்ணிட்டே இருப்பான். ஒவ்வொரு கோல்ட் காயினோட வெயிட் வந்து 20 பவுண்ட். ஸோ அட் அ டைமில் அவன் கையில் 2 கோல்ட் காயின் தான் இருக்கும். ஸோ 20 + 20 40 பவுண்ட்ஸ். அவனோட வெயிட் 180. ஸோ ரெண்டையும் கூட்டினா 220 பவுண்ட்ஸ். அதாவது அவன் கரெக்டான வெயிட்டில் தான் இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுறான். அவன் காயின்ஸை ஷஃபில் பண்ணிட்டே இருக்கிறங்காட்டிக்கு அவன் கையில் எப்போவுமே 2 காயின்ஸ் தான் இருக்கும். ஒரு காயின் எப்போவுமே ஏர்லேயே பறந்துட்டுருக்கும். ஸோ அவன் ஈஸியாக பிரிட்ஜை கடந்துருவான். இங்கே ஒரு தீஃப் ட்ரெஸ் ஷாப்பில் இருக்கிற காசெல்லாம் கொள்ளையடிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ அங்கே இருக்கிற சேல்ஸ் பர்சன் கிட்ட லாக்கரோட பாஸ்வேர்ட் கேட்குறாரு. அதுக்கு அவங்க, The code for the safe is different every day and if you harm me you will never get the code. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த தீஃப் பாஸ்வேர்டு என்னன்னு கண்டுபிடிச்சிடறாரு. நீங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? ஆக்சுவலி அந்த தீஃப் கொஞ்சம் ஸ்மார்ட். பிகாஸ் அந்த சேல்ஸ் பர்சன் the code for safe is differentன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே டிஃப்ரெண்ட்டு சொன்னதே லாக்கரோட பாஸ்வேர்ட் தான். இங்கே மேக்ஸுங்கிற நபர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவரை யாரோ இருட்டான ரூம்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. ஸோ அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஃபோன் எடுக்கிறாரு. ஆனால் அவரோட ஃபோனில் 1% சார்ஜ் தான் இருக்குது. ஸோ அவரோட ஃபோன் சார்ஜ் ட்ரெயின் ஆகிறதுக்குள்ளே அவரோட ஹைஸ்கூல் ஃப்ரெண்டான ஜான் மேக்ஸ்க்கு மெசேஜ் அனுப்பலான்னு டைப் பண்ணுறாரு. ஜான் மேக்ஸ் ஒரு பெரிய டிடெக்டிவ். இவங்க ஸ்கூலில் ஒரு கேம் விளையாடுவாங்க. அதாவது ஒரு வேர்ட் இருக்குன்னா அதில் ஒவ்வொரு லெட்டரோட ஸ்பெல்லிங்கோட லெஃப்ட் லெட்டர் எழுதுவாங்க. அதை வச்சு ஒரிஜினல் லெட்டர் கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கேயும் அது மாதிரி ஒரு வேர்ட் மேக்ஸ் சொல்கிறாரு. அது என்னென்னா இதுதான். இதை வச்சு என்ன வேர்டுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இங்கே எழுதியிருக்கிற ஒவ்வொரு லெட்டரோட லெஃப்ட் எடுத்தோன்னா இதுதான் ஆன்சர், அதாவது அக்கௌண்டன்ட். ஸோ அவரோட அக்கௌண்டன்ட் தான் இந்த ரூமை லாக் பண்ணியிருக்காரு. இந்த ரிடில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் அதிக ரிடில்ஸ் கேள்விகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.